வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இந்திய தேசிய இயக்கத்தில் தேசிய மறுமலர்ச்சி அப்படின்ற தலைப்பில் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் பற்றிய தகவல் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடியான வீடியோவில் நம்ம மறுமலர்ச்சி தோன்றியதுக்கான காரணம், அப்போது இருந்த சமூக நிலைகள், அப்புறம் பிரம்ம சமாஜத்தை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம வங்காளத்தை சார்ந்த மற்றொரு சீர்திருத்தவாதியான ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் மற்றும் அதற்கடுத்து ஆரிய சமாஜத்தை பற்றின தகவல்களை பார்க்கலாம். ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1820 முதல் 1891. சரிங்களா? இவர் என்ன மாதிரியான சமூக சீர்திருத்தங்கள் எல்லாம் மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பெண் கல்வி, விதவை மறுமணம் ஆகியவற்றை ஆதரிப்பதற்காகவும், பலதார மனத்தை ஒழிப்பதற்காகவும் வங்காளத்தில் ஒரு இயக்கத்தை இவர் மேற்கொண்டார். சரிங்களா? அடுத்து இவருடைய சீர்திருத்தங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜாராமும் அதாவது பிரம்ம சமாஜ நிறுவனரான ராஜாராமும் அவருக்கு பின்னாடி பயணித்த சில அப்போது இருந்த சில மற்ற சமூக சீர்திருத்தவாதிகளும் சரிங்களா சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு சிந்தனைகளுடைய துணையை தான் நாடி இருந்தாங்க. ஆனால் வித்யாசாகர் என்ன பண்ணுறாருன்னா, இந்து மறை நூல்களே முற்போக்கானவை அப்படின்னு சொல்லி வாதிட்டார். அடுத்து விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களில் இருந்து சான்றுகளை முன்வைத்தார். இதே போல தான் அங்கேயும் அவர் விளக்கம் கொடுத்துருப்பார். ராஜாராம் மோகன் ராய் உபநிடதங்களுக்கு அவர் கொடுத்த விளக்கத்தின் மூலமாக எந்த ஒரு மதமும் எந்த ஒரு புனித நூலும் விதவை மறுமணத்தை தடை செய்யவில்லை, கைம்பெண்களை எரிக்கணும்னு சொல்லலை அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் என்ன பண்ணுறாரு, விதவை மறுமணத்தை தடை செய்வது எரிப்பதற்கும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறதுக்கு மறைநூல்களில் இருந்தேன்னு அவர் விளக்கம் கொடுத்தாரு. இவர் டைரெக்டாக மறைநூல்களில் இருந்தே இங்கெங்கே இருக்கு பாருங்கன்ற மாதிரி சான்றுகளை முன்வைத்தார். கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கண்ணோட்டம், ஒரே மாதிரியான விளக்கம் தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு, ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவருடைய கருத்துக்களுக்கு ஆதரவான சிறு நூல்களை வெளியிட்டார். சரிங்களா? சிறு நூல்களை விட்டார். அப்போ அவர் பல்வேறு நூல்களை வெளியிட்டதுனால அப்போதைக்கு என்ன வங்காள உரைநடையில் அவர் ஒரு விஷயங்கள் செஞ்சுருப்பார். அதனால் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அழைக்கப்படுகிறார். சரிங்களா? இவருடைய முக்கிய சீர்திருத்தமாக என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகத்தான் அவர் தன்னுடைய முழு வாழ்வையுமே அர்ப்பணித்திருப்பார். ராஜாராம் மோகன் ராய் எப்படி சதிக்கு எதிராக அவர் ரொம்ப தீவிரமாக போராடினாரோ, ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் என்ன பண்ணியிருப்பார், விதவை மறுமணத்துக்காகவே தீவிரமாக போராடியிருப்பார். அதனால தான் இந்த 1856 சட்டத்துக்கு ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. 1829 சதிக்கு ராஜாராம் மோகன் ராய் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அதே போல் குழந்தை திருமணத்துக்கு எதிராக ரொம்ப தீவிரமான இயக்கம் அமைச்சது யார், 1872 யார், கேசவச்சந்திரா. அதன் அடிப்பில் தான் குழந்தை திருமணம்லாம் இது பண்ணுச்சு பலதார முறை. அப்போ மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொறுத்துக்கே கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, விதவை மறுமண சீர்திருத்த சட்டம், சதி ஒழிப்பு, உள்நாட்டு திருமண சீர்திருத்த சட்டம் அப்படின்னா இந்த 3 பேர் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம பொறுத்தை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்தந்த விஷயங்கள்லேருந்தே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாமே நமக்கு டேட்டாஸ் தான். சரிங்களா? ஸோ நம்ம டேட்டாஸை ரொம்ப தெளிவாகவும் கிளியர் கட்டாகவும் படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னது 1856 ஆங்கில அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விதவை மறுமணத்துக்கு ஆதரவாக சட்டம் கொண்டு வராங்க. அப்போது அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அதே வருஷம் 1856 இந்த ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் என்ன பண்ணிடுவார்னா, பல மனுக்களை சமர்ப்பித்திருப்பார். அதனால தான் அவரை மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. தீவிரமாக இயக்கம் நடத்தியிருப்பார், பல மனுக்களை அளித்திருக்காரு. அதன் காரணமாக இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு அவர் முக்கிய பங்காற்றினார் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அதுதான் அந்த அடுத்து சொல்லியிருக்காங்க. இவர் தலைமையேற்ற இயக்கத்தின் காரணமாக 56 என்னது விதவை மறுமண சட்டம், சரிங்களா, கைம்பெண் மறுமண சட்டம் இல்லைன்னா மறுமண சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இயற்றப்பட்டது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேச்சளவில் மட்டும் இல்லாமல், அதாவது விதவைகளுக்கு திருமணம் செய்து வைங்க அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ கேள்வி கேட்பாங்க இல்லையா, சரி திருமணம் செய்து வைக்கிறோம், யாருப்பா கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு கேட்கும் பொழுது அவரே வந்து அதை செய்கிறாரு. அவர் செய்கிறாருன்னா எப்படின்னா, மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக அவர் தன்னுடைய சொந்த மகனான நாராயணச்சந்திரா, சரிங்களா, நாராயணச்சந்திராவிற்கு வந்து ஒரு விதவை பெண்ணை வந்து திருமணம் செய்து வைக்கிறார். சரிங்களா, நாராயணச்சந்திராவிற்கு ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறாங்க. அதோட என்ன பண்ணுறாங்க, பெண் கல்வியை மேம்படுத்துவதற்கு முக்கிய பங்காற்றினார் இவர். அந்த பள்ளிகளுக்காக, பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்படுவதற்கான பல்வேறு உதவிகளை வந்து செஞ்சுருக்காரு. பெண் கல்வியை மேம்படுத்துவதற்காக வங்கா பகுதியில் வந்து என்னென்ன ஊர் பாருங்க, நாடியா, நமக்கு தெரியுங்களா, இந்திய கிளர்ச்சி நாடியா, ஹூக்லி, மிட்னாப்பூர் மற்றும் பர்த்வான் போன்ற மாவட்டங்களில் பல பெண்கள் பள்ளியை வந்து நிறுவிப்பார். இவர் இந்த பள்ளிகளுக்கு செய்த தொண்டின் காரணமாக தான் இவருக்கு வந்து என்னது வித்யாசாகர் அப்படின்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இவர் தன்னுடைய வாதங்களுக்கு ஆதரவாக பிரம்ம சமாஜத்தினுடைய நூல்களை வந்து தன்னுடைய வாதங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்தியிருப்பார். இதுவுமே ஒரு முறை டிஎன்பிசி கொஷினில் கேட்டதான். சரிங்களா, அடுத்து வந்து இந்த திருமண சட்டத்தை பற்றி ஸ்கூல் புக்கில் கொடுத்த ஒரு பாக்ஸ் ஏரியா இருக்குது, அதை பார்த்துடலாம் பாருங்க. 1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அதாவது 1856 விதவை மறுமண சட்டம் 1860 தான் வந்து முதன்முறையாக என்ன பண்ணான்னா திருமண வயது சட்டம் வந்து இயற்றப்படுது. அந்த பெருமை வந்து ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரை தான் சாரும். சரிங்களா, அதே போல் அப்போது திருமணத்திற்கான வயது 10 அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வயசுங்கிறது கணக்கே இல்லை அப்படின்னு கல்யாணம் வச்சுருவாங்க. அதற்கடுத்து அந்த 10 அப்படின்னு சொல்லி வயது நிறுவனம் பண்ணுறாங்க இல்லையா, எப்போ 1860 திருமண சட்டத்தில் அந்த வயதை வந்து 31 வருஷம் கழித்து 1891 12 வயதாக உயர்த்துறாங்க. சரிங்களா, அதற்கடுத்து 1925 12 வயசாக இருந்தது வந்து 13 வயசாக உயர்த்தப்படுது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இப்படி திருமண வயது சட்டம் கொண்டு வரப்பட்டு இப்படி ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற விஷயம் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் போன்ற படித்த ஒரு சில மனிதர்களுக்கு மட்டுமே அதை பற்றி தெரிஞ்சது. படிக்காத மக்களுக்கு அதை பற்றின பெரிய விஷயங்கள் வந்து இல்லை. சரிங்களா, அதாவது இந்த விஷயத்தை வந்து எப்போ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 திருமண வயது ஒப்புதல் கமிட்டி தான் வந்து சொல்லுது. அந்த கமிட்டி வந்து என்ன சொல்லுது, இந்த சட்டம் வந்து வெறும் காகிதத்தில் மட்டும்தான் இருக்குது, நடைமுறையில் இல்லை, ஏன்னா படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது, படிக்காதவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி திருமண வயது ஒப்புதல் கமிட்டி வந்து சொல்கிறாங்க. இதோட வந்து நமக்கு போதுமான தகவல் வந்து நமக்கு ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரை பற்றி நமக்கு முடிஞ்சிருச்சு. அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம். சரிங்களா, ஆரிய சமாஜம் வந்து பார்க்க போகிறோம். ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1875 பம்பாயில் தோற்றுவிக்கப்பட்டு பின்னர் அது வந்து பஞ்சாப் பகுதியை நோக்கி போயிடுச்சு. இதை நிறுவியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி. இவர் வந்து ஒரு இந்து துறவி. சரிங்களா, இவருடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1824 to 1833. கேசவ சந்திர சென் இறப்பதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இறந்துருவார். சரி, தயானந்தர் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல் சங்கர் அப்படிங்கிறதான் தயானந்த சாஸ்திரியுடைய இயற்பெயர். இவர் வந்து ஒரு குஜராத்தை சேர்ந்த வைதிக குடும்பத்தை சார்ந்தவர். சரிங்களா, அவருடைய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனைத்து ஆன்மாக்களும் கடவுளின் குழந்தைகள், அவை அதாவது அந்த ஆன்மாக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிதல் வேண்டும் அப்படிங்கிறது தயானந்தருடைய ஒரு முக்கியமான கருத்து. இப்போ அவர் குஜராத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, பிறக்கிறார். எப்போ 1824 குஜராத்தில் பிறக்கிறாரு. ஒரு வைதிக குடும்பத்தில் பிறக்கிறார். இவருக்கு என்னன்னா இளம் வயதிலேயே வந்து துறவு போகணும், பல்வேறு இந்து சமயத்தை பற்றி நல்லா ஆழ்ந்து படிக்கணும், வேதங்களை படிக்கணும் அப்படின்ற பல்வேறு விதமான தேடல்கள் இருந்த காரணத்தால் என்ன பண்ணுறாரு, இளம் வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறாரு. வெளியேறி என்ன பண்ணுறாரு, ஒரு 17 ஆண்டுகள் இந்தியா பூராவும், அதாவது மேற்கு கீழே கங்கை சமவெளி முழுவதும் என்ன சுற்றி அலைகிறார். அப்படி அலைஞ்சிட்டு என்ன பண்ணுறாரு, மதுராவுக்கு போகிறார். மதுராவுக்கு போயிட்டு அங்கே சுவாமி விரஜானந்தர், சரிங்களா, விரஜானந்தருடைய சீடராக ஆயிடுவார். அங்கு இருந்து அவருடைய சீடராக இருந்த காலகட்டங்கள் தான் இவர் வேத நூல்களை வந்து ஆழ்ந்து படிப்பார். சரிங்களா, அங்கே படிச்சுட்டு ஓரளவுக்கு வேத அறிவியும் சமஸ்கிருத புலமையும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, பல்வேறு ஊர்களுக்கு போய் 1863 வாக்கில் பல்வேறு ஊர்களுக்கு சென்று அவருடைய கருத்துக்களை வந்து போதிக்க ஆரம்பிப்பார். சரிங்களா,
அதற்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு 5 ஆண்டுகள் கழிச்சு ஒரு 68 வாக்கில் 1868 வாக்கில் என்ன பண்ணுறாரு, இவர் வேதங்களை வந்து மக்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, பல கல்வி நிலையங்களை வந்து நிறுவியிருப்பார். சரிங்களா. இவர் வந்து ஆரிய சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றி திரிந்தார் இல்லையா. அப்படி சுற்றி திரியும் பொழுது என்ன பண்ணுறாரு, ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு சிறப்பு திருமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டான 1872 கல்கத்தாவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை வந்து அவர் சந்திக்கிறார். அப்போ தான் அவருக்கு என்ன தோணுது, இதே போன்ற ஒரு அமைப்பை வந்து நம்மளும் நிர்வகித்து அதன் மூலயமா வந்து இந்து மதத்தினுடைய பழம்பெருமையும் வேதங்களுடைய புனிதத்தன்மையும் வந்து மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனுடைய விளைவாக அவர் என்ன பண்ணுறாரு, வேதங்களை எல்லாமே வந்து நல்லா படித்து அதை வந்து இந்தி மொழியில் மொழிபெயர்த்து 1875 சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற பேரில் வந்து ஒரு முக்கிய நூலாக, சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற பேரில் ஒரு நூலை வெளியிட்டு ஆரிய சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து பம்பாயில் துவங்குறார். அதே வருஷமே வந்து என்னது, அதனுடைய தலைமையிடம் பம்பாயிலிருந்து லாகூருக்கு மாற்றப்பட்டுரும். என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து பஞ்சாப் பகுதியில் வந்து செல்வாக்கு பெற்று இருந்திருப்பார். அங்கேயே அவருடைய கருத்துக்களை போதிப்பதற்காக அவர் பஞ்சாப் பகுதியிலேயே வந்து என்னது தங்கிடுவார். ஏன்னா அவர் பிறந்தது குஜராத், பஞ்சாப் மற்றும் பம்பாய், இது எல்லாமே கிட்டத்தட்ட நெருக்கமான பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் தான். சரிங்களா. அடுத்து அவர் வந்து என்ன நினச்சி இந்த போல் ஒரு அமைப்பை உருவாக்குனார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தயானந்தருடைய கருத்துப்படி சமகாலத்து இந்து மதம் சீர்கேடு அடைந்து விட்டது. அதனால் புராணங்கள், பலகடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு, அடுத்து பிராமண அர்ச்சகர்களின் நடவடிக்கைகள், புனித யாத்திரைகள் ஆகியவற்றை வந்து நிராகரிச்சிருப்பார். சரிங்களா. இதே தான் வந்து என்னது, அர்ச்சகர்களை பற்றி கேசவ சந்திரசனும் அவருடைய நடவடிக்கைகளை வந்து இழித்து பேசியிருப்பார். இவருமே வந்து என்ன சொல்கிறாரு, இந்த நடைமுறைகள்லாம் கிட்டத்தட்ட பிரம்ம சமாஜத்துக்கும் ஆரிய சமாஜத்துக்கும் ஒரே மாதிரியானது தான். ஆனால் பிரம்ம சமாஜம் வந்து அனைத்து மதங்களில் இருக்கக்கூடிய பொதுத்தன்மையை எடுத்துக்கிட்டு அதனுடைய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஒரு அமைப்பாக ஒரு மார்க்கமாக ஒரு வழியாக போவாங்க. ஆரிய சமாஜம் எப்படின்னா, இந்து மதத்தினுடைய புனிதத்தன்மையை மீட்டெடுக்கிறது மட்டும்தான் அதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். வேதத்தினுடைய பெருமையை சொல்கிறது மட்டும்தான் ஆரிய சமாஜத்தினுடைய ஒரு முக்கிய நோக்கமாகவே இருக்கும். சரிங்களா. அடுத்து தயானந்தர் வந்து சமஸ்கிருத மொழியில் வந்து சிறந்த புலமை பெற்றிருப்பார். சரிங்களா. அதான் நான் சொன்னேன், என்னது, வேதங்களை வந்து நல்லா ஆழ்ந்து படித்து அதை வந்து இந்தியில் மொழிபெயர்த்து என்னது சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல் அவர் என்ன சொல்கிறாரு, வேதங்களில் இல்லாததும் இல்லை, எல்லாமே இருக்குது, தற்கால அறிவியல் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட வேதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் துணிஞ்சு சொல்லுவார். சரிங்களா. அதே போல் வேதங்களை அடிப்படையாக கொண்டு தான் சமூகத்தை வடிவமைக்க அவர் விரும்புவார். ஆனால் அதே சமயம் வேதங்களை ஏற்றுக்கொண்ட தயானந்தர் புராணங்களை வந்து புறக்கணிச்சிருப்பார். அதே போல் மற்ற சீர்திருத்தவாதிகளைப் போல பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், சமபந்தி போன்றவற்றை எல்லாமே தயானந்தருமே வந்து என்னது ஊக்குவிச்சிருப்பார். சரிங்களா. அவருடைய கருத்துக்கள் முக்கியமானது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் இல்லாதது வேறு எதிலும் இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய துணிவு. சரிங்களா. அதே போல் வேதம் அறிவு சுரங்கம், தற்கால விஞ்ஞான விளக்கங்கள் அனைத்துமே வந்து வேதங்களில் காண கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லியிருப்பார். வேதங்களை நோக்கி திரும்புக அப்படிங்கிறது தயானந்தருடைய ஒரு முக்கியமான முழக்கமாக இருந்திருக்கு. சரிங்களா. அடுத்து ஏற்கனவே வந்து என்ன பார்த்தோம், அவர் தயானந்தர் வந்து குழந்தை திருமணம், விதவை திருமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்களும், அயல் நாட்டிற்கு சென்றால் தீட்டு அப்படின்னு சொல்லப்படுதலும் வந்து மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டார். நேரடியாகவே அறிவிக்கிறார். அவர் வந்து என்ன சொல்வார், இது போன்ற மூட பழக்கங்கள்லாம் களையப்படணும்னு சொல்லி அவர் ஒரு அமைப்பு நடத்திருப்பார். யார், ராஜாராம் மோகன் ராய். ஆனால் தயானந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கான மறுப்பு, அயல் நாட்டுக்கு போயிட்டு வந்தால் தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே மறைநூல்களே இல்லை. ஏன்னா இவர் தான் ஆழ்ந்து படிச்சிட்டாரு, மறைநூல்களே இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிக்கவே செஞ்சிட்டார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வேத பாஷ்யங்கள் இருக்கு இல்லையா, அதாவது வேத பாஷ்யங்கள், யசூர் வேதம், அதாவது 4 வேதங்கள் இருக்குது, ரிக், யசூர், சாமம், அதர்வனம் அப்படின்ற 4 வேதங்கள் இருக்குது. அதில் வேத பாஷ்யங்கள், யசூர் வேதம் போன்றவற்றை எல்லாமே சமஸ்கிருத மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. சரிங்களா.
அப்போ வேதம் எந்த மொழியில் இருந்துச்சுன்னு தெரியல. அப்போது இருந்த பாலி மொழியா இல்லை பிராகிருத மொழியான்னு தெரியல. சமஸ்கிருத மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லி எத்திக்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதே போல் இவர் ஆங்கிலமும் படிச்சிருப்பார். என்னதான் மேலை நாட்டு நாகரிகம் பண்பாடு அப்போதைக்கே நிலவிட்டிருந்தாலும் மேற்கத்திய அறிவாலும் பண்பாட்டாலும் சிறிது கூட மாற்றம் பெறாதவர் தயானந்தர். சரிங்களா? அதாவது என்னதான் அதை உங்கள் விஷயங்களை படித்தாலும் இது பண்ணாலும் ஆனால் அதை ஏற்றுக்கிட்டு அவங்கள போல் நம்ம இருப்போம் அப்படின்னு நினைக்கல. அவர் சன் ஆஃப் சாயில், அதாவது இந்தியாவில் சன் ஆஃப் சாயில், இப்படி தான் இருப்பேன் நான், இந்த இந்து மதம் வேத மதத்தை இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அந்த இதுலேயே தான் இருந்திருப்பார். சரிங்களா? சிறிதளவு கூட மேற்கத்திய அறிவாலோ பண்பாட்டாலோ அவருக்கு எந்த விதமான தாக்கமும் அவர்கிட்ட ஏற்படலை. அடுத்து ஆரிய சமாஜத்தினுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆரிய சமாஜத்தினுடைய பங்களிப்புகள் அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரிய சமாஜம் ஒரு மீட்டெடுப்பு இயக்கம். சரிங்களா? ஆனால் பிரம்ம சமாஜம் ஒரு சீர்திருத்த இயக்கம். ஏன்னா இது மீட்டெடுப்பு இயக்கம் அப்படின்னா என்னது, அவங்க மதத்தில் இருக்கக்கூடிய புனிதத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடியது. சரிங்களா? அந்த மதத்தில் சீர்கேடு அடைந்திருக்க இந்து மதத்தை தூய்மைப்படுத்துறது, அந்த மாதிரி விஷயங்களை சமயத்தை தூய்மைப்படுத்துறது, சமயத்தை சீர்திருத்துறது அப்படிங்கிறத மட்டுமே நோக்கமாக கொண்ட இயக்கங்களை மீட்டெடுப்பு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமூகத்தை சீர்திருத்துவது, சமூகத்தில் இருக்கக்கூடிய இழிநிலையிலிருந்து மக்களை மீட்டெடுக்கணும் அப்படின்றத நோக்கமாக கொண்ட அமைப்புகளை என்னது சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஆரிய சமாஜம், ஆரியா அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல். இந்த சமஸ்கிருத சொல்லுக்கு அறிவார்ந்தோர் அமைப்பு அப்படிங்கிறது தான் பொருள். ஆரியா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு என்னது, அறிவார்ந்தோர் அமைப்பு. இல்லைன்னா மற்றும் கடவுளின் குழந்தை, ரெண்டு பொருள் இருக்குது. ஒன்று அறிவார்ந்தோர் அமைப்பு, மற்றொன்று கடவுளின் குழந்தை அப்படிங்கிறது தான் ஆரியா அப்படின்ற சொல்லுக்கான பொருள். அடுத்து வேதங்களுடைய பகுதிகளான பிரமாணங்கள், சம்ஹிதைகள் மற்றும் உபநிடதங்களில் காணப்படக்கூடிய கருத்துக்களே ஆரிய சமாஜத்தினுடைய கருவூலங்களாக இருந்தது. சரிங்களா? அப்போ முழுக்க வேதத்தை சுற்றியே தான் இருக்கும். வேதம் 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 மறுமலர்ச்சி டாப்பிக்கில், சரிங்களா, வேதம் வந்துட்டாலே கண்ணை மூடிட்டு ஆரிய சமாஜத்தையும் தயானந்த சரஸ்வதியும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். சரிங்களா? அடுத்து இதனுடைய நிறுவனம் நான் ஏற்கனவே சொல்லியா, பஞ்சாபில் 1875 நிறுவப்பட்டது. சரிங்களா? பஞ்சாபில் நிறுவப்பட்டது. இந்த ஆரிய சமாஜம் அவருடைய கருத்துக்கள், அதாவது தயானந்தனுடைய கருத்துக்கள் பெரும்பாலும் எந்த பகுதியில் அதிகமாக இருந்துச்சு, அவருடைய கருத்துக்களை போதிக்கிறதுக்காகவே அவர் பஞ்சாபில் தங்கிடுவார் இல்லையா? அப்போ பஞ்சாபில் நடைபெற்ற சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் தான். சரிங்களா? ஆரிய சமாஜம் 1875 பம்பாயில் தொடங்கி அதே வருஷம் தலைமையாக கொண்டு தொடங்கி அதே வருஷம் லாகூர், தற்போது பாகிஸ்தானில் இருக்கிறது, அப்போது அது பஞ்சாபாக இருந்தது. சரிங்களா? லாகூருக்கு மாற்றப்பட்டது. அடுத்து பாருங்கள், ஆரிய சமாஜத்தினுடைய முக்கிய குறிக்கோள், ஆரிய சமாஜத்தினுடைய முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர் மத மாற்றம். சரிங்களா? எதிர் மத மாற்றம், அதாவது எதிர் மத மாற்றம்னா அப்போது காலகட்டத்தில் கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களை கிறிஸ்தவ சமயத்துக்கு மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் இங்கே இருந்த இந்துக்கள் சிலர் இஸ்லாமுக்கு மாறிட்டு இருந்தாங்க. இந்த போன்ற விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ அதற்கு எதிராக இவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர் மாற்றம், இந்து சமயத்திலேருந்து வெளியே போய் மற்ற மதங்களை தழுவினவர்களை திரும்பவும் மீண்டுமே இந்து மதத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வழிமுறைகளை கையாண்டாங்க. அதை தான் என்னது எதிர் மத மாற்றம். மீதி இருக்கு, அதாவது என்ன, அவருடைய முழக்கமே என்னது, எல்லா மக்களும் வேதங்களை நோக்கி திரும்புங்க அப்படின்னா என்னது, இந்து மதத்துக்கு வாருங்கள், வேத மதத்திற்கு வாருங்கள் அப்படிங்கிறது தான். அப்படி இதற்கு முன்னாடி இருந்த மக்கள் எல்லாமே, அதாவது ஆரிய சமாஜினுடைய காலத்துக்கு முன்னாடி இந்து மதத்திலிருந்து வேறு மதத்தை தள்ளியவர்கள்லாம் மீண்டும் இந்து மதத்துக்கே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு, அதற்கான வழிமுறைகள் இல்லாமல் இருந்துச்சு, சட்டத்திட்டங்கள் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஆரிய சமாஜம் என்ன பண்ணுது, அப்படி மதம் மாறிய இந்துக்கள் அல்லாதவர்கள் மீண்டும் இந்து மதத்திற்கு திரும்புவதற்காக சுத்தி அப்படிங்கிற ஒரு சுத்திகரிப்பு சடங்கை வகுத்திருக்கு. சரிங்களா? இந்த சுத்திகரிப்பு சடங்கு வந்ததுக்கு அப்புறம்தான் மற்ற மதத்திற்கு மாறி சென்ற இந்துக்கள் எல்லாமே மீண்டும் தங்களுடைய மதமான இந்து மதத்திற்கே திரும்பி வருவதற்கு ஆரம்பித்தாங்க. இதன் காரணமாக என்ன நடந்துச்சுன்னா, இந்துக்கள் அல்லாதவர்கள் எல்லாமே இந்துக்களாக மாற்றுறதுனால என்ன பண்ணுறது, இந்த ஆரிய சமாஜம் பல்வேறு எதிர்ப்புகளை சம்பாதிச்சது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அகமதியா இயக்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய மீட்டெடுப்பு இயக்கம், அதுவுமே என்னது ஒரு இஸ்லாமிய மீட்டெடுப்பு இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய எதிர்ப்பை ஆரிய சமாஜம் சந்தித்தது. சரிங்களா? இதை சார்ந்து சமூக சீர்திருத்தம் மட்டும் இல்லை, அதாவது சமய சீர்திருத்தம் மட்டும் இல்லாமல் சுத்தி இயக்கம் மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், 1868 வாக்கில் அவர் பள்ளிகளை நிறுவியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா? அதுதான்
சமாஜம் ஆரிய சமாஜம் வந்து பல்வேறு தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவிது. அதாவது டிஏவி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஏவி ஸ்கூல்ஸ், டிஏவி காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷ் மீடியம் காலேஜ். சரிங்களா, வேதங்கள் வந்து முதன்மையான பாடங்களாக அங்கே வந்து சொல்லித்தரப்பட்டது. சரிங்களா, வேதங்கள் முதன்மையான பாடங்களாக சொல்லித்தரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? தயானந்தா ஆங்கில வேத பள்ளி மற்றும் கல்லூரிகள். சரிங்களா, அதே சமயத்தில் இவங்க கல்வி பரப்பக்கூடிய பணி செஞ்சுட்டு இருந்தாலுமே என்ன பண்ணுறாங்க? பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற மதமாற்று, அதான் பார்த்தோம் இல்லையா, இந்து மதத்துலேருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு இஸ்லாம் மதத்துக்கு மாறக்கூடிய அந்த மதமாற்று நடவடிக்கைகளை வந்து நிறுத்துவதற்கான முக்கிய முயற்சிகளை மேற்கொண்டதுமே வந்து என்னது? ஆரிய சமாஜம் தான். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவருடைய சமயம் சார்ந்த சிந்தனைகள், சமயம் சார்ந்த சீர்திருத்தங்கள் பார்த்துட்டோம். இவருடைய தேசியம் சார்ந்த ஒரு சிந்தனைகள் இருக்குது. இவர் தேசியத்துக்காக சில முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, அதையுமே பார்த்துடலாம். தயானந்தர் வந்து அவரை எப்படி அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தயானந்தரை தீவிர தேசியத்தினுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லி தயானந்த சரஸ்வதியை வந்து அழைக்கிறாங்க. தயானந்தர் வந்து இந்தியாவையே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆரியவர்த்தனா அப்படின்னு சொல்கிறார். இந்தியாவை வந்து ஆரியவர்த்தனா அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட வந்து அவர் என்ன மாதிரி போதிக்கிறார்னா அச்சமின்மை, சுயசார்புடைமை, சுயமரியாதை ஆகியவற்றை வந்து பற்றி பிரச்சாரங்களை வந்து செய்திருக்காரு. 1929 சரிங்களா, 1929 சாரதா சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது. 1930 புத்தகங்களோ சில இடங்கள் இருக்குது, 1929 இருக்குது. சரிங்களா, அந்த சாரதா சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்விலாஸ் சாரதா. சரிங்களா, ஹர்விலாஸ் சாரதா அவர் வந்து ஆரிய சமாஜத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினர். சரிங்களா, அதாவது ஆரிய சமாஜத்துலேருந்து யார் யாரெல்லாம் வந்து எப்படி இந்திய தேசிய இயக்கத்தில் கலந்தாங்க, அது இந்தியாவில் வந்து மாற்றங்கள் வந்தது அப்படின்றது இருக்குது. சரிங்களா, ஏன்னா அவர் சுயராஜ்யம் அப்படிங்கிறதையும் ஒரு தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து தயானந்தர் வந்து முன்னெடுத்து சொல்லியிருப்பார். சரிங்களா, அப்போ சாரதா சட்டம் நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் யார்? ஹர்விலாஸ் சாரதா அவர்கள். சரிங்களா, அதே போல் அவர் தான் தயானந்த சரஸ்வதி தான் இந்திய விடுதலைக்கான விதையையுமே வந்து விதைத்து சென்றிருப்பார். அதே போல் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்ற தலைவர்களான மகாத்மா ஹன்ஸ்ராஜ், இந்த ஹன்ஸ்ராஜ் அவர்கள் தான் இந்த டிஏவி ஸ்கூல்ஸ் எல்லாம் தொடங்கியிருப்பார். சரிங்களா, சரி நம்ம அடுத்து பின்னாடி புக் பேக்கில் இருக்குது, அதை பார்ப்போம். அடுத்து சுவாமி சிரதானந்தா, லாலா லஜ்பதி ராய், முன்சிராமா, ராமதேவா, இந்த தலைவர்கள் எல்லாமே என்னது? இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கு கொண்டவர்கள். ஆனால் இவங்க எல்லாருமே யார்? இவங்க எல்லாருமே ஆரிய சமாஜத்தினுடைய உறுப்பினர்கள். ஆரிய சமாஜம் வந்து இந்தியாவிற்கு வழங்கிய ஒரு முக்கிய தலைவர்கள் இவங்கெல்லாம். சரிங்களா, அடுத்து ஆரிய சமாஜத்தினுடைய கோட்பாடுகள் பார்த்துடலாமா? ஆரிய சமாஜத்தினுடைய கோட்பாடுகள் நிறையா இருக்குது, நம்ம தேவையானதை மட்டும் பார்த்துடலாம். சரிங்களா, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? அனைவரும் கடவுளின் குழந்தைகள், அதனால் கடவுளுடைய குழந்தைகளிடம் சாதி சமய இன வேறுபாடுகள் கொண்டிருப்பது அர்த்தமற்றது. அடுத்து வந்து தியானம், தன்னலமற்ற நற்செயல்கள் மூலமாக கடவுளின் அருளை பெற முடியும். இறைவன் எங்கும் நிறைந்தவன், அவனுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை. அடுத்து வந்து பாருங்க, இறைவன், ஆத்மா, பிரகிருதி ஆகிய மூன்றுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இறைவன், ஆத்மா, பிரகிருதி இந்த மூன்றுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படிங்கிறது தான் ஆரிய சமாஜத்துடைய கோட்பாடுகளில் ஒன்று. ஆன்மா அழியாது, ஆன்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, கடவுளை போன்றே ஆன்மாவும் நிலையானது அப்படிங்கிறது எந்த அமைப்பினுடைய கோட்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜத்தினுடைய ஒரு முக்கியமான கோட்பாடு. அதே போல் பாருங்கள், ஆன்மாவினுடைய பயணம் வந்து முடிவற்றது, இதற்கு வந்து பல்வேறு பிறப்பு மற்றும் இறப்புகளின் மூலம்தான் மேன்மை அடையும். அதாவது ஆரிய பிரம்ம சமாஜம் என்ன சொல்லுது? கர்ம விதி, மறுபிறப்பு இல்லைன்னு சொல்லுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? ஆன்மா பிறக்கிறதும் இல்லை, ஆன்மா இறக்கிறதும் இல்லை, ஆன்மாவுக்கு முடிவும் இல்லை, தோற்றம் இல்லை, கடவுளை போலவே ஆன்மா வந்து நிலையானது, ஆன்மாவினுடைய பயணம் வந்து முடிவற்றது, பல்வேறு பிறப்புகளில் வந்து மற்றும் இறப்புகளின் மூலமாக தான் ஆன்மா வந்து மேன்மை அடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து தீபம் ஏற்றுதல் அப்படிங்கிறது என்னென்னா அதன் ஒளியின் எதிர்காலத்தில் நற்செயல்களை செய்வதற்கான திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனிடம் தமது குறைகளை முறையிட எந்த ஒரு பிரதிநிதியும் தேவை. அதான் அர்ச்சகர்கள் வேணாம்னு சொல்கிறார், அர்ச்சகர்களுடைய தலையீடு இருக்கக்கூடாதுன்னு. இறைவனிடம் நாம் வந்து முறையிடணும்னா அதற்கு எந்த விதமான பிரதிநிதி இடைத்தரகர்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே போல் உலகிலும் அண்டக்கோள்களிலும் எல்லா படைப்புகளிலும் எங்கும் காணப்படும் கடவுளை பரபிரம்மம் என்கிறோம். அதே தான் வந்து ஆரிய சமாஜம் சொல்லியிருப்பாங்க. எல்லா இடங்களிலும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்க எல்லாத்தையும் படைத்து உருவாக்கி பாதுகாக்கின்ற பரபிரம்மம் அப்படின்னு ஆரிய சமாஜமும் சொல்லுது, பிரம்ம சமாஜமும் சொல்லுது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு மனிதன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, ரொம்ப எனக்கு பிடிச்ச வருது. மனம், வாக்கு, உடல் ஆகியவற்றில் தூய்மை வேண்டும். நேர்வழியில் செல்வத்தை சேர்த்து நேர்மையோடு வாழ்பவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நெறி தவறாத ஆட்சியாளர்களும் தூய வாழ்வு நடத்துபவர்களும் மண்ணில் வாழும் விண்ணவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய கோட்பாடு சொல்லுது, இவர்கள் இறைவனோடு நேரடியாக ஐக்கியமானவர்கள், இவர்கள் வாழ்கின்ற வாழ்வே அறவழி அப்படின்னு ஆரிய சமாஜம் வந்து சொல்லுது. அடுத்து வந்து என்னது, மனிதர்கள் அனைவரும் கடவுளின் குழந்தைகள். அதில் வேறுபாடு, ஜாதி மத வேறுபாடு மட்டும் இல்லை, ஆண் பெண் வேறுபாடு, பாலின வேறுபாடு கூட இருக்கக்கூடாது. ஆன்மாவிற்கு ஆண் பெண்கிற பாலினம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் நான் சொன்னது, மறுபிறப்பு, கர்ம விதி ஆகியவற்றில் நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆரிய சமாஜம் சொல்லுது. பிரம்ம சமாஜம் நம்பிக்கை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அடுத்து, சொர்க்கமும் நரகம் இந்த பூமியில் தான் இருக்குது. சொர்க்கமும் நரகம் இந்த பூமியில் தான் இருக்குது. நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் வந்து அவற்றை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது ஆரிய சமாஜத்தினுடைய ஒரு முக்கியமான நம்பிக்கை. பார்த்திங்களா, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கை பாருங்கள். சொர்க்கம் நரகம் ரெண்டுமே இந்த பூமியில் தான் இருக்குது. அது ரெண்டு எப்படின்னா, நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் வந்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் வந்து தீர்மானிக்குது அப்படிங்கிறது ஆரிய சமாஜத்துடைய ஒரு முக்கியமான கோட்பாடு. சரிங்களா? அடுத்து வந்து ஆரிய சமாஜத்தினுடைய சமுதாய பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரிய சமாஜத்தில் ஒரு முக்கியமான சமுதாய பணியை வந்து ஸ்கூல் தான். அதை பற்றி பார்ப்போம். சரிங்களா? இங்கே பாருங்கள், மறை செழித்த நாடே எம் மகேஸ்வரன் வீடு, இதனை வணங்குதலே இறைவனை வணங்குதல் என்று தயானந்தர் கூறினார். அதாவது நாட்டுப்பற்று பற்றி சொல்கிறார். சரிங்களா? மறை செழித்த நாடு, அதாவது எந்த நாட்டிலலாம் வந்து இந்த மறை, அதாவது இந்த வேதங்கள் வந்து செழித்திருக்கோ அந்த நாடு தான் என்னுடைய இறைவனுடைய வீடு, இதை வணங்குதல் தான் வந்து இறைவனை வணங்குதலுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கடுத்து பாருங்கள், இந்தியா இந்தியருக்கே அப்படின்னு கூறி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் வந்து யார்? தயானந்த சரஸ்வதி. அதாவது பூர்ண சுயராஜ்யத்துக்கு முன்னோடியாக இருந்தவர் வந்து தயானந்த சரஸ்வதி அவர்கள். சரிங்களா? இந்தியா இந்தியருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து, பல நகரங்களில் வந்து ஆசிரமங்கள் நிறுவப்பட்டு ஆண் பெண் குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பட்டு கல்வி அறிவு வந்து இன்று வரைக்கும் டிஏவி ஸ்கூல்ஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஆரிய சமாஜம் வந்து தீண்டாமை, அப்புறம் வந்து சாதி பாகுபாடுகள், குழந்தை திருமணம் போன்றவற்றை வந்து எதிர்த்தது. ஆண்களையும் பெண்களையும் சமுதாயத்தினுடைய இரு கண்களாக கருதியது வந்து ஆரிய சமாஜம். சரிங்களா? அடுத்து, விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு ஆதரவற்ற இல்லங்கள் பல அமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதாவது டிஏவி மூலமாக, ஆரிய சமாஜத்தின் மூலமாக விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்காக பல இல்லங்கள், அங்கே முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், பண்டித கார்வி வந்து பூனேயில் வந்து விதவைகளுக்காக இல்லங்கள் அமைச்சிருப்பாருன்னு பார்த்தோம். அதே போல் இங்கே ஆரிய சமாஜத்தின் மூலமாகவும் பல்வேறு இல்லங்கள் வந்து அமைக்கப்பட்டது. இவர்களுக்கு வந்து ஒரு வீடு மட்டும் அமைச்சு கொடுத்தா போதுமா, அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு தொழில், அவங்களுடைய லைஃப் சர்வே ஆகணும்ல. அப்போ என்ன பண்ணாங்க, இவர்களுக்காக தொழிற்கல்வி அளித்து வாழ்விற்கு தேவையான வருமானத்தை தாமே ஈட்டிக் கொள்வதற்கான வழிகளையும் வந்து டிஏவி ஸ்கூல்ஸ் இன்ன வரைக்குமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து தொண்டர் படையின் மூலம், சரிங்களா, தொண்டர் படையின் மூலம் குடிநீர் வசதி, தொண்டர் படையின் மூலம் குடிநீர் வசதி, மருத்துவ வசதி, யோகா போன்றவற்றை வழங்கக்கூடிய செயல்களை வந்து ஆரிய சமாஜம் வந்து செஞ்சிட்ருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து சமுதாயத்தில் மிகவும் தீய பழக்கமாக இருந்த குழந்தை திருமணம் இருந்துச்சு. இதை பற்றி நிறையா பார்த்துட்டோம். இதனால் வந்து இந்த குழந்தை திருமணத்தின் காரணமாகவே எண்ணற்ற இளம்பெண்கள் இள வயதிலேயே விதவையாகக்கூடிய நிலை ஏற்பட்டது. இந்த நடைமுறையை வந்து ஆரிய சமாஜம் இந்த முற்றிலும் எதிர்த்தது. சரிங்களா? அடுத்து, இந்து சமுதாயத்தில் காணப்பட்ட பலதார மனத்தையும் ஆரிய சமாஜம் வந்து தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இதெல்லாமே வந்து ஆரிய சமாஜத்துக்கும் பிரம்ம சமாஜத்துக்கும் இடைப்பட்ட உள்ள சில ஒற்றுமைகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அறவழியில் வாழ்பவர்கள் துதித்தல், தியானித்தல், யோகத்தில் மூழ்குதல் ஆகிய நற்செயல்களால் இறைவனை வந்து அடைவார்கள் அப்படின்னு ஆரிய சமாஜம் சொல்லுது. இதனுடைய முடிவில் தன்னில் இறைவனையும் இறைவனில் தன்னையும் காணலாம். பார்த்தீங்களா? அதாவது அறவழியில் வாழ்பவர்கள் வந்து கடவுளை துதித்தல், கடவுளை நினைத்து தியானித்தல், யோகத்தில் மூழ்குதல் போன்ற நற்செயல்களால் இறைவனை அடையலாம். அந்த செயல்களின் மூலமாக உனக்குள்ளேயே நமக்குள்ளேயே நம்ம இறைவனை பார்க்க முடியும், இறைவனுக்குள்ளேயும் நம்மை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுது. அதற்கடுத்து வந்து பாருங்களேன்,
புனித பயணம், கோயில் வழிபாடு, விழா கொண்டாட்டம் இதெல்லாமே தேவையற்றது அப்படின்னு சொன்னாலும் மனப்பக்குவம் பெறுவதற்காக இவை எல்லாமே துணை நிற்கிறது அப்படின்னு ஆரிய சமாஜம் வந்து சொல்லுது. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஆரிய சமாஜம் தோன்றுவதற்கு முன் சமயங்களுக்கு சென்ற எவரும், அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆரிய சமாஜம் தோன்றுக்கு முன்னாடியே மற்ற மதங்களை சென்ற எவரும் திரும்பி வருவதற்கான வழி இல்லை. ஆனால் சுத்தி இயக்கத்தின் காரணமாக அவர்கள்லாம் திருப்பி இந்து மதத்திற்கு வருவதற்கான ஒரு வழி வந்து ஏற்பட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜத்தினுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். பொதுவாகவே என்னது, சமூகத்தின் நிலை வந்த காலத்திற்கு பொருந்தாத சடங்குகளையும் வேத சமயத்திற்கு புத்துயிர் அளிக்கும் முயற்சிகளை வந்து சமாஜம் வந்து மேற்கொண்டது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேதகால சமூகத்தில் மிகவும் நம்பத்தகுந்த செய்திகள் உள்ளடங்கி இருப்பதால் அவற்றை நூற்றுக்கணக்கான போதகர்களும் துறவிகளும் நாடு முழுமைக்கும் பரப்ப ஏற்பாடு செய்யப்படுது. வேதத்தை வந்து பரப்புறதுக்காக நூற்றுக்கணக்கான துறவிகள் போதகர்கள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டாங்க. சமஸ்கிருதம் மற்றும் இந்தி மொழிகளில் மக்களுக்கு புரியும் வகையில் வந்து வேத கருத்துக்கள் வந்து எடுத்துரைக்கப்பட்டது. அடுத்து வந்து அவருடைய கல்வி நிறுவனங்கள் சார்ந்த செய்திகள் பார்ப்போமா. இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 1886 லாகூரில் ஹன்ஸ்ராஜ் தலைமையில் வந்து தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகள் வந்து தொடங்கப்பட்டன. அப்போ தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளியுடைய தந்தை அப்படின்னு கேட்டால் யார்? ஹன்ஸ்ராஜ் அவர்கள். சரிங்களா? இவர் வந்து விடுதலை போராட்டத்திலுமே ஈடுபட்டிருக்க நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த சமாஜம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் இன்றைய வரைக்கும் நடத்திட்டு வருது. பள்ளி கல்லூரிகளில் வந்து மாணவ மாணவிகள் தனித்தனியாக, சில மாணவ மாணவிகள் வந்து தனித்தனியாக கல்வி படிக்கிறதுக்கும் இருபாலரும் சேர்ந்து கல்வி பயில்வதற்கென கல்வி நிலையங்கள் வந்து செயல்படுது. அதாவது கோ எஜுகேஷன் இருக்குது, தனித்தனியாக படிக்கக்கூடியது இருக்குது. இந்த நிறுவனங்கள் ஆங்கிலம் முதன்மை மொழியாகவும் இந்தி சமஸ்கிருதம் இரண்டாவது மொழியாகவும் கற்பிக்கப்படுகின்றன. சரிங்களா? இதை வந்து தயானந்த, இதுதான் முக்கியமானது பாருங்களேன், இந்த பள்ளிகளெல்லாம் வந்து யார், எந்த அமைப்பு மேற்பார்வை செய்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயானந்த ஆங்கிலோ வேத கல்வி நிறுவனங்களின் மேற்பார்வை அமைப்பு. சரிங்களா? DAVCMC. சரிங்களா? தயானந்தா ஆங்கிலோ வேதிக் காலேஜ் மேனேஜிங் கமிட்டி அந்த அமைப்பு வந்து என்னது நிர்வகித்து வருகிறது. இந்த அமைப்பு வந்து ஒரு அரசு சாரா நிறுவனம். இது வந்து கவர்மெண்ட் எய்டட் கிடையாது. சரிங்களா? இது வேறு எங்கெல்லாம் செயல்பட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி, நேபாளம், மொரீசியஸ், சிங்கப்பூர் போன்ற அயல் நாடுகளிலுமே வந்து இந்த தயானந்த ஆரிய சமாஜ DAV அமைப்பு வந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி சில தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, என்னது திலகர் வந்து சொல்லியிருப்பார், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு திலகர் சொல்லியிருப்பாரியா. அந்த கூற்றுக்கு அடிப்படையாக அமைந்தது வந்து எனது இந்தியா இந்தியருக்கே அப்படின்னு சொல்லி தயானந்த சரஸ்வதி முழங்கியது. அவர் தான் வந்து சுயராஜ்யம் அப்படின்று ஒரு விஷயத்தை சொல்லி விடுதலை உணர்வை வந்து மக்களிடையே வந்து தோற்றுவித்தார். சுயராஜ்யம் அடையணும், மற்றவங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்து வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயதே அப்படின்ற சமஸ்கிருத சொல்லினுடைய பொருள் வந்து என்னென்னா வாய்மையே வெல்லும். அண்ணா தான் வந்து அதை தமிழ் மொழிபெயர்த்திருப்பாருன்னு சொல்லுவாங்க. இது வந்து முண்டக உபநிடதம் அப்படின்ற ஒரு உபநிடத்திலேருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது என்னது தயானந்தருடைய தாரக மந்திரமாக இருந்தது. ரெண்டு விஷயம், ஏன்னா டிரான்ஸ்லேஷனில் சில நேரங்களில் தாரக மந்திரம் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? தாரக மந்திரம், அடுத்து முழக்கம் அப்படின்னும் கேட்பாங்க. சரிங்களா? நம்ம தெரிஞ்சுக்கணும். வாய்மையே வெல்லுங்கிறது தயானந்த தாரக மந்திரமாக இருந்துச்சு. அகிம்சை முறையில் போராடி சுதந்திரம் பெற இந்தியரை ஆயத்தப்படுத்தியது. ஆனால் தேவைப்படும் பொழுது என்னது அகிம்சையெல்லாம் தேவையில்லை, நம்ம தீவிரமான முறையிலையுமே அகிம்சை அல்லாத வழிகளிலுமே நம்ம தேவைப்படுகளில் செயல்படலாம் அப்படின்னும் தயானந்தர் சொல்லியிருப்பார். அப்போ ஒன்று வந்து என்னது முழக்கம் அப்படின்னு வந்தால் வேதங்களை நோக்கி திரும்புக, முழக்கம்னு வந்தாலே வேதங்களை திரும்புகள் தான். அந்த இடத்துல வாய்மையை வெல்லும் வரக்கூடாது. தாரக மந்திரம் வந்துருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னது வேதங்களை நோக்கி திரும்புக அப்படிங்கிறது வரணும். அப்படி இல்லை, அது ஆப்ஷன் இல்லைன்னா வாய்மையை வெல்லுங்கிறது வரணும், ஆன்சராக போடணும். சரிங்களா? அதுக்காக தான் சொன்னேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜத்தை நிறுவிய 8 ஆண்டுகளிலேயே அவர் இயற்கை எழுதிவிட்டார். வெறும் 8 வருஷம்தான், 8 வருஷத்துலேயே அவர் இறந்துட்டார். அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் செஞ்சிட்டார்.
இவரது மறைவிற்கு பிறகு ஆரிய சமாஜமும் எப்படி பிரம்ம சமாஜம் 2 பிரிவாக பிரிந்து திருப்பி 3 பிரிவானதோ அதே போல் யார் நம்ம மூல்சங்கர் இருக்கார் இல்லையா, தயானந்த சரஸ்வதியுடைய மறைவிற்கு பிறகு ஆரிய சமாஜமும் 2 பிரிவிலாக பிரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த தயானந்தரை வேறு எவ்வாறு புகழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து தயானந்த சரஸ்வதியை வந்து போற்றார். அதே போல் தீவிர சுதந்திர போராட்டத்தின் தந்தைன்னு பார்த்தோமா, அதே போல் இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். இந்து சமயத்தினுடைய மார்ட்டின் லூதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என ரவீந்திரநாத் தாகூர் வந்து தயானந்த சரஸ்வதியை போற்றார். சில இடங்களில் வந்து இப்படி முழுசாக கொடுத்தாலும் கொடுப்பாங்க 19ஆம் நூற்றாண்டில் அப்படின்னு. சில இடங்களில் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னாலே தயானந்த சரஸ்வதி வருவார். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து நமக்கு ஆரிய சமாஜம் மற்றும் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் பற்றிய தகவல் வந்து பார்த்துட்டோம். மற்றபடி இதில் வந்து நம்ம அவுட் சோர்ஸையும் சேர்த்து ஸ்கூல் புக்லேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து தான் இந்த பதிவில் வந்து நம்ம டீச் பண்ணியிருக்கோம். இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.